எல்கையற்ற இந்த தேவன், அவருடைய எண்ணங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்திருக்குது. அந்த எண்ணங்களால் உங்களுடைய இருதயம் நிரம்ப வேணும், உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டும். அப்ப உடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது, பூமியிலையும் செய்யப்படுவதாக சொல்லி அந்த பரலோக வாழ்வு இந்த பூலோகத்திலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் பேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதாமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவேன் நீதாமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினார் நேத்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினார் நேத்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், அப்புறம் உன் முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. எல்லாம் இருக்குது பாருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் வந்துருதாங்க. மனது எல்லாம் வந்துருது. எண்ணங்கள் எல்லாம் வந்துருது. அப்ப இருதயம், மனம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இன்னும் கேட்டா இப்படி சொல்றேன், ஆவி, ஆத்மா, சரீரம்ன்ற மனுஷனை, இந்த ஆவி ஆத்மாங்கிறது உள்ளான மனிதன், சரீரம்ன்றது வெளிப்புறமான மனுஷன். சரீரத்தை பார்க்க முடியுது, ஆவி ஆத்மாவையும் பார்க்க முடியல இல்லையா? அப்ப இந்த உள்ளான மனிதன் இருந்து தான் இந்த வெளிப்புறமான மனிதனுடைய வாழ்க்கை உண்டாகுது. உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் வெளிப்புறம் வருகிறது. இது எப்படி இருக்குதுன்னா, சாம்பார் சொல்றீங்க இல்லையா? பசிக்காம பார்த்துங்க, கொஞ்சம் சாம்பார் பண்றீங்க. சில சாம்பார் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க இங்க. சிலர் சாம்பார் பண்ணவே தெரியாத ஆளுங்களும் இருக்கிறீங்க. அப்ப சிலர் எப்படின்னா, சாம்பார் ரொம்ப சூப்பராக வச்சிருப்பாங்க இன்னைக்கு, நாளைக்கு அதே சாம்பாரை தலைகீழாக வைப்பாங்க, சரியா வராது. அவங்க சொல்லுவாங்க, நேற்று ஏதோ ஒரு லக்கு எனக்கு, அது அப்படி அமைஞ்சிருச்சு, சாம்பார் அப்படி வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்துக்குட்டி இன்னும் வைக்க தெரியலன்னு அர்த்தம் இல்லையா?
நல்லா கத்துக்கிட்டு இருக்கிற ஆளு ஒரு தடவையும் அப்படி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணணுன்றது தெரியும். ஏன்னா சாம்பார் வந்து லக்கில் வர்றதில்லை, அதிர்ஷ்டத்தில் வர்றதில்லை. சாம்பார் எதில் வருது? கை பக்குவத்தில் வருது. அதில் என்ன போடணுமோ அதை கரெக்டாக போட்டால் சாம்பார் வர வேண்டிய சாம்பார் வரும். அப்போ சாம்பார் சரியா வரலன்னா அதுல என்ன பிரச்சனை? உள்ள போட்ட விவரம் தப்புன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வாழ்க்கை சரியா வரலன்னா அதுல என்ன பிரச்சனை? இருதயத்தில் உள்ள போட்டீங்க, என்னத்தையும் போட்டிருக்கிறீங்க, மனசுல ஏதோ எண்ணங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதனால தான் சரியா வரல வாழ்க்கை. இருதயத்திலும் மனதிலும் போட வேண்டியதை சரியா போடாதனால, சரியான அளவில் போடாதனால அது வந்து இப்ப தாக்குது. உப்பை நிறைய போட்ட மாதிரி எதை எவ்வளவு போடணுமோ அவ்வளவுதான் போடணும். டிவி பார்க்கலாம், அதுக்குன்னு தப்பு தப்பான கதையா பார்க்கறது. நல்லா இருக்கும், மூளை கூட குழம்பிடும். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லாம் சந்தேகமும் கிளம்பும். என் புருஷன் இப்படிதானோ, என் மனைவி இப்படிதானோ. அப்புறம் சொல்றாங்க ஒத்து மனம் ஒத்து போல பிரதர். அப்ப மனம் அமெரிக்காவில் ஒத்து சொல்றாரு பாருங்க, எங்க மனம் ஒத்து போல, we are incompatible, ஸோ அதனால நாங்க பிரிஞ்சிடலான் இருக்கோம், நாங்க எங்க வழியில போயிடலாம். மனம் ஒத்து போல மனசை சரி பண்ணுங்க. ஹலோ, சாம்பார் சரியா வரலன்னா, சாம்பார் சரியா வரலன்னா உள்ள என்ன போடுறீங்கன்றத பார்த்து கரெக்டா பண்ணுங்க. எங்கேயா போய் கத்துக்குங்க யார்கிட்டயாவது எப்படி இது பண்றது, எந்த போடணும்னு கரெக்டா போட்டா கரெக்டா மனம் ஒத்து போகும். ஹலோ, மனம் ஒத்து போகாதனால இனிமே ஒத்து போகாதுன்னு அர்த்தம் இல்ல. ஒத்து போகாத மனத்தை ஒத்து போக வைக்கலாம். சில எண்ணங்களை மாற்றி அமைக்க வேணும். இதை எடுத்துட்டு அதை போடணும், இதை ரொம்ப போடுறதை தவிர்க்கணும். கண்டதை உள்ள போடக்கூடாது. இருதயத்திலும் மனதிலும் என்னத்தை போடுறோமோ அதுதான் வாழ்க்கையா வெளியே வருகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுது. அப்ப இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கையை பரலோகம் போல மாத்துறதுதான் என் நோக்கம். பரலோக ராஜ்யத்தை அதனால தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றதான் பிரசங்கம் பண்ணேன் நான். மனம் திரும்புன்ற மேல வான்ற, எங்க மேல வர மாட்டேங்கிறியே, ஏன் வர மாட்டேங்குது மேல? கொஞ்சம் எண்ணத்தை மாத்து, யோசனைகளை மாத்து, எதை கவனிக்கணுமோ அதை கவனி, எது மேல மைண்டை செட் பண்ணுமோ அதை செட் பண்ணு. பூலோகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் அதை செட் பண்ணு, தேவனுடைய காரியங்கள் அதை செட் பண்ணால் வாழ்க்கை மாறுவதை நாம் காண முடியும். நரகம் போல இருக்கிற வாழ்க்கை பரலோகம் போல மாறுவதை நாம் பார்க்க முடியும். இருக்கீங்களா? அப்ப உள்ள போடுறது சரியா போட்டா வெளியே வர்றது கரெக்டா வரும். பாருங்க, மனுஷனுடைய விசேஷமே என்னன்னா, ஒரு மனுஷனுடைய விசேஷம் இது என்னன்னா, இப்ப நடக்கிறது பிடிக்கலன்னா நம்ம மாத்திரலாம் வாழ்க்கைய. வாழ்க்கையில நடக்கிறது இன்னைக்கு பிடிக்கலன்னா, எனக்கு ஒத்து வரல, இது பிடிக்கல, சரியில்லை, பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட இது அப்படின்னா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாற்றணும்னு தீர்மானிச்சுட்டா அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து என்னத்தை சரியா பண்ணணுமோ பண்ணி அதை மாற்றிடலாம். கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயல் ரூபம்னா, பூமி ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அந்த ஒழுங்கின்மை வெறுமை இருளெல்லாம் போக்கி ஒழுங்கின்மை ஒழுங்காக்குனாரு, வெறுமைய நல்ல காரியங்களால் நிரப்புனாரு, இருளை வெளிச்சமாக்குனாரு. அதை செஞ்சுட்டு அப்புறம் தான் சொல்றாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்றதுக்கு மனுஷனை உண்டாக்குவோம். அவன் ஒரு வெறுமையை பார்த்தா அதை நிறைவா மாற்ற முடியும். அவன் ஒரு இருளை பார்த்தா அதை வெளிச்சமா மாற்ற முடியும். அவன் ஒரு குழப்பத்தை பார்த்தா, கேயாசை பார்த்தா, ஒழுங்கின்மையை பார்த்தா அதை ஒழுங்காக ஒழுங்கா இல்லாத குடும்பத்தை ஒழுங்கா மாற்ற முடியும் இல்லையா? ஒழுங்கா இல்லாத வியாபாரத்தை ஒழுங்கா மாற்ற முடியும். காலியா இருக்கிற வாழ்க்கையை நிறைவா மாற்ற முடியும். அதனால நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமான்னு அப்படிதான் உண்டாக்குனாரு. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டவர்கள். ஆடு மாடு மிருகங்கள் நாய்கள்லாம் நம்முடைய தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்படலை. அவங்க அதுங்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குது பாருங்க, கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனா நம்மள மாதிரி இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஒரு கிளிக்கு போடின்னு கத்து கொடுத்துருக்காங்க.
ஒரு வயசானம்மா போது போடின்றுச்சு அது. ஏன்னா அதுக்கு யோசிக்க தெரியல, வயசானம்மா அப்படி சொல்லக்கூடாதுன்னு, மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு அந்த கிளிக்கு அவ்வளோ யோசிக்க தெரியாது. அதுக்கு யாரை பார்த்தாலும் போடி, ஒரு ஆம்பளை வந்தாலும் போடி, யார் வந்தாலும் போடி, ஒரு நாய் குறுக்க ஒன்னாலும் போடி, அதுக்கு எல்லாம் போடி தான் தெரியும். ஏன்னா போடியே ஒரு 100 தடவை சொல்லி 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 கொடுத்தாச்சு, சொன்னதை அப்படியே ஒப்பிச்சுட்டே இருக்குது. மனுஷன் அதை காட்டிலும் உயர்ந்தவன். அவன் என்ன பண்றான்? ஆழமா யோசிக்கிறான், சிந்திக்கிறான், அலசுகிறான், ஆராய்கிறான். அப்படிப்பட்ட கப்பாசிட்டி இந்த மிருகங்களுக்கு கிடையாது பாருங்க. அலசி ஆராய்ச்சி யோசிச்சு துல்லியமா யோசிக்கக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கு கிடையாது. கடவுள் மனுஷனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாகிறார். அப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம திட்டமிடலாம், அலசி ஆராயலாம், காரியங்களை மாற்றி அமைக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா காரியத்தை மாற்றி அமைக்கலாம். அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு வசனம் வாசிக்கிறேன், இதுலேருந்து ஒரு சில ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம்ங்கிறது அதில் நம்முடைய மனமும் அடங்கி இருக்குது பாருங்க. இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. இருதயன்றது ஆவியாகவும் இருக்கலாம், அல்லது மனதாகவும் ஆத்மாவும் இருக்கலாம், இல்லை ரெண்டாவும் இருக்கலாம். உள்ளான மனிதனை குறிக்கிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள தப்பான காரியங்கள் போகாதபடி காத்துக்கொள், வேண்டாத காரியம் உள்ள நுழைஞ்சிடாதபடி காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்த்திருக்கிறது, காட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ். பொதுவாக இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்குது? அவுட் ஆஃப் இட் ஆர் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஃபார் அவுட் ஆஃப் இட் கம்ஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அந்த இருதயத்திலிருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகள் வரையப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க, எப்படி இருப்பீங்க, எவ்வளவு வெற்றி உள்ளவர்களாக வாழ்வீங்க, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் எங்க வரையப்படுகிறது? அதனுடைய எல்லை கோடுகள், பவுண்டரிஸ் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? ஹலோ, உங்களை பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரன் அதை நிர்ணயிக்கல, உங்களை பிடிக்காத மாமியார் அதை நிர்ணயிக்கல, யாரும் நிர்ணயிக்க முடியாது. அதை இந்த கோடு அவங்கெல்லாம் யாரும் போடுறது இல்லை பாருங்க. உங்களை சுற்றி யாரும் கோடு போட்டு உங்களை நிறுத்த முடியாது. எது நிர்ணயிக்குது? உங்களுடைய இருதயம். உங்களுடைய இருதயத்தில் நீங்க வைக்கிற எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தில் என்ன போகுதுங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகளை நிர்ணயிக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லி பாருங்க, ஃபார் அவுட் ஆஃப் இட் ஆர் த பவுண்டரிஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்ப நான் சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு பவுண்டரியே ரொம்ப சின்னதா இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரையும் பவுண்டரி போட விட்டுருக்குறாங்க. வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்த ஒரு சின்ன ஜாதி ஜனம், நமக்கு படிப்பெல்லாம் ரொம்ப கம்மி, நமக்கு காசும் ரொம்ப கம்மி. இப்படி போக ரவுண்ட் அவங்க போட 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 இருக்கிறதும் சின்னதாகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படியே சொல்லி தந்து ரவுண்டை போட்டு விட்டாங்க பாருங்க. அந்த ரவுண்டு, அந்த வட்டம் போட்டது அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம அதை நம்பி அது உள்ள போய் ரவுண்ட் ஆயிடுச்சு. அது ஹலோ, உள்ள போய் என்ன ஆயிடுச்சு? அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அது உள்ளதான் கிடக்குறீங்க, அது உள்ள அவதிப்பட்டு இருக்கிறீங்க. உங்களால பெருசா யோசிக்க முடியல, மேல போக முடியும்னு நினைக்க முடியல. மேல போலான்னு நினைச்சா என்ன சொல்லுது? நம்ம சின்ன கிராமம். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா நான் வெறும் தமிழ்ல தான் படித்தேன். ஏன் நீங்க வேணும்னா கிரீக்கு கத்துக்கலாம், ஹீப்ரு கத்துக்கலாம், லத்தீன் கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஜெர்மன் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், எது வேணா கத்துக்கலாங்க. ஹலோ, யார் சொன்னது உங்களுக்கு கத்துக்க முடியாதுன்னு? உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கத்துக்கலாம். நீங்க கத்துக்க முடியாதுன்னு யார் சொன்னது? இல்லைங்க, நாங்கள் சின்ன கிராமம், அதான் பேசக்கூடாது. அதெல்லாம் கலைக்கிறதுக்காக தான் இங்கே கோயில் வச்சிருக்கிறோம் நாங்கள். அதனால தான் கோயிலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கேட்க 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 அந்த எல்லை கோடுகளை நான் மிதிப்பேன். தேவனுடைய வார்த்தை அந்த எல்லை கோடுகளை அகற்றும், எல்லைகளை விரிவாக்கும், மனதை பெருசாக்கும், எண்ணங்களை மாற்றும், எண்ணங்கள் மாற்றமடையும். நீங்க யாரு? நீங்க கடவுளுடைய பிள்ளை, நீங்க மீட்கப்பட்டவர்கள்,
நீங்க உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள், நீங்க உயர்ந்திருக்க வேண்டியவர்கள், நீங்க டாப்புக்கு வர வேண்டியவர்கள். உங்களால கூடாத காரியம் ஒன்று இல்லை. உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜா பெரியவர், உங்களை உயர்த்த வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். இந்த ராஜா, இந்த ராஜ்யத்தில் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாருங்க, நிறைய பேர் இந்த கோடை போட்டாச்சு. உள்ள கோடை போட்டு நிறைய பேருக்கு என்ன வேலைன்னா, இந்த கோடையே இது மேலேயே இவங்க கோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே அப்படியே ஒப்பிப்பாங்க, அப்படியே ஒப்பிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல அதை நிறுத்திட்டு உங்க ஊர்ல பேசுறதை காட்டிலும் வித்தியாசமா பேச ஆரம்பிங்க. இல்லைங்க, எங்க ஊர்ல யாருக்கும் பிடிக்காது, பரவாயில்ல, பிடிக்காம இருக்கட்டும். நீங்க நல்ல மேலே வந்தோடனே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் உங்களை கேட்பாங்க, எப்படிப்பா இப்படி வந்தாரு? அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் காமிங்க வழிய, எப்படி இந்த கோடை பெருசா போடுறது. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள என்ன விதமான எண்ணங்கள் போகிறதுன்னு பார்த்துக்க. எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறோன்றதை பார்த்துக்குங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லை கோடுகள் அங்கே வரையப்படுகிறது. தப்பா வரைஞ்சிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க, தப்பா வரைஞ்சதை எடுக்கலன்னா மாட்டிக்குவீங்க. அதுக்குள்ளேயே தப்பா வரையப்பட்ட எல்லை கோடுகள் அகற்ற வேண்டும். எல்கையற்ற இந்த தேவன், அவருடைய எண்ணங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்து இருக்குது. அந்த எண்ணங்களால் உங்களுடைய இருதயம் நிரம்ப வேணும், உங்களுடைய மனம் நிரம்ப வேண்டும். அப்ப உடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது, பூமியிலையும் செய்யப்படுவதாக சொல்லி அந்த பரலோக வாழ்வு இந்த பூலோகத்தில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை பண்ணாம நரகம் போல இருக்கிற வாழ்க்கை பரலோகம் போல மாற முடியாது. இதை பண்ணாம தோல்வியில் இருக்கிற வாழ்க்கையை வெற்றியா மாற்ற முடியாது. இதை பண்ணாம கண்ணீரெல்லாம் தொடச்சு, கவலையெல்லாம் தொடச்சு, சந்தோஷம், அமைதி, நிம்மதியால வாழ்க்கையை நிரப்ப முடியாது. இதை பண்ணாம ஒன்றும் முடியாது. பாருங்க, இதைத்தான் பண்ணணும். அப்ப ஆவிக்குரிய ஜீவியங்கிறது வெறும் ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் ஓஹோன்னு ஒரு சத்தம் போட்டு போறது கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது என்னுடைய மனம் புதிதாக வேணும், எண்ணங்கள் புதுசாகணும். நான் வெறும் உணர்ச்சி வசப்பட்டா போதாது. நான் இங்கே சந்தோஷமா கத்தரை ஆராதிக்கலாம், நான் குதிக்கலாம், துள்ளலாம், ஆடலாம், பாடலாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் நினைக்கிறேன் அது பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா கத்தரை துதிச்சு பாடாம யாரை துதிச்சு பாட போறோம்? நம்ம கத்தரை ஆடி பாடி துதிக்கிறதுல தப்பே கிடையாது. பாருங்க, ஆனா ஆவிக்குரிய ஜீவியமே வெறும் உணர்ச்சி தான், உணர்ச்சியை கிளப்புறது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது மனம் புதிதாகிறது. மனம் புதிதாக புதிதாக வாழ்க்கை புதிதாகுது, வாழ்க்கை மேல வருது, கீழே கிடக்கிறவன் மேல வர ஆரம்பிப்போம். ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது அப்படிப்பட்ட மனதில் ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றமாய் இருக்கிறது. உள்ளத்துல இருதயத்தில் புது சிருஷ்டியா மாறிடுறோம். ஆனா அதன் பிறகு மனம் மாற வேணும். மனம் மாறினாதான் நடைமுறை வாழ்க்கை மாறும். மனம் மாறுற வரைக்கும் நடைமுறை வாழ்க்கை மாறவே மாறாது. எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே செல்லட்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அது நின்று வாழ்க்கையின் எல்லைகள் உருவாகிறது, எல்லை கோடுகள் உருவாகிறது, பவுண்டரிஸ் உருவாகிறது. அதுதான் அதை நிர்ணயிக்கிறது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நாம் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். எங்களுடைய நல்வாழ்வை தூரத்தில் வைக்காமல் எங்களுக்கு உள்ளே வைத்திருக்கிறீர். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் வந்திருக்கிறது. உடைய ஆளுகை என்கிற ரீதியிலே அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து விட்டீர். எங்களுக்குள்ள புதிய வாழ்க்கையை, பரலோகம் போன்ற வாழ்க்கையை எங்களுக்குள்ள வச்சிட்டீர், எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் அடையலாம். எங்களுடைய வாழ்க்கை மாற முடியும், ஜீவியம் மாற முடியும், காரியங்கள் மாற முடியும். பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவ் சேஞ்சஸ் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக முடியும். ஏனென்றால் அந்த ராஜ்யத்தை
முழுமையாக எங்களுக்குள்ளே கொண்டு வந்து நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அது வந்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யம் எங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது, நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். துதிக்கிறவங்க தாவே, இப்பொழுது மனம் மாறட்டும், மனதின் எண்ணங்கள் மாறட்டும், புதிதான எண்ணங்கள் உருவாகட்டும். கர்த்தர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், நாங்கள் என்னவா இருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் உருவாகட்டும். மனதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ, பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான எண்ணங்கள் உடையவைகள், அவ்வளவு உயரமான எண்ணங்கள் எங்களுடையதாக இருக்கட்டும். உயர்ந்த எண்ணங்கள் எங்களுடையதாக இருக்கட்டும். அதன் மூலமாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயரத்துக்கு நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். மனம் புதிதாகட்டும், புதிய எண்ணங்கள் மனதை நிரப்பட்டும், வெற்றியின் எண்ணங்கள் நிரப்பட்டும், ஆற்றலின் எண்ணங்கள் நிரப்பட்டும், சமாதானத்தின் எண்ணங்கள் நிரப்பட்டும், சந்தோஷத்தின் எண்ணங்கள் நிரப்பட்டும். மனம் புதிதாகி மறுரூபம் அடையட்டும். மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. வேறு மனுஷர்களாக மாறட்டும். உமக்கு எல்லா கனமமி துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். தஞ்சை CSI தூய பேதுரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துரை பேசுகிறார். நாள் மார்ச் மாதம் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய நாட்களில் தினமும் மாலை 6:30 மணிக்கு. இடம் CSI தூய பேதுரு ஆலயம், மானம்புச்சாவடி, தஞ்சாவூர் 1. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வென்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம். சீயோன் மலையின் மீதிலே தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம். சீயோன் மலையின் மீதிலே நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள்.
அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியில் சால்வை அணிந்து